இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. அதாவது எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா 30/7/2025 அன்றைக்கி உங்களுக்கு வெளியிட்டுட்டாங்க. ஸோ எந்த விதமான போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ், சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் அண்ட் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்ட்டுக்கு வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் ஒரு 4 வேக்கன்சி, அதுக்கப்புறம் சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி அண்ட் பர்சனல் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சி. ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் டைப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெம்பரவரி பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் ஒரு 4 வேக்கன்சி. இதுக்கு எனி டிகிரி பிடிச்சிருந்தா போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 68,400 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கிராஜுவேட் இன் என்விரான்மெண்டல் சயின்ஸு அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மினிமமாக ஒரு 2 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் அந்த ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பிகாம், பிஏ காமர்ஸு, அக்கௌண்டன்ஸு அப்படி இல்லைன்னா ஈக்குவலண்டாக என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ப்ரொஃபிஷியன்சி கொடுத்தது டேலி கொடுத்துருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு எம்காம் அப்படி இல்லைன்னா பிகாம், அதில் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் டேலி இதுக்கு உங்களுக்கு 68,400 சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சி. இதுக்கு எனி டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைரபிளாக நீங்கள் ஸ்டெனோகிராஃபி, டைப் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஹையர் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 28,500 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து பியூர்லி இது உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/8/2025 டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லீவ் எப்படி இருக்கும், பெனிஃபிட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும், நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு டைம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஃபார் க்ளோசிங் டேட்டை தாண்டி வந்துச்சு அப்படின்னா இது ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படின்னா கேன்சல் ஆகும். அப்பாயின்மெண்ட் ப்ராசிஜர் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டுக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டோட லாஸ்ட் டேட் 15th ஆகஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நியூஸஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.